நினைத்தாலே இனிக்கும். வணக்கம், நான் சினிமாரசன். இது நினைத்தாலே இனிக்கும். 1954 வந்து ஒரு அருமையான காமெடி கலந்த ஒரு ஃபேமிலி ட்ராமா. கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரி. டி.ஆர். ராமச்சந்திரன், சிவாஜி கணேசன், பத்மினி, ராகினி இவங்களாம் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருமணமே வேண்டாம்னு நினைக்கக்கூடிய கதாநாயகன் டி.ஆர். ராமச்சந்திரன். ஸோ அவர் எப்படியாவது சம்மதிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவருடைய அப்பா அம்மா சிவாஜி கணேசன் லெட்டர் எழுதுறாங்க. அவர் வந்து ஒரு மாமா பையன். ஸோ சிவாஜி கணேசன் இங்கே வராரு. ஆனால் டி.ஆர். ராமச்சந்திரன் ஆல்ரெடி ஒரு பெண்ணை சந்திப்பார். அந்த பெண் மேலே காதல் வயப்படுறாரு. அந்த பெண் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவாஜி கணேசனுடைய காதலி பத்மினி தான். இது தெரியாது சிவாஜி கணேசனுக்கும். ஸோ இவர் திருமணத்துக்கு சம்மதிக்கிறாரு. அதே சமயத்தில் இவருக்கு ஒரு பெண் வீட்டார் வராங்க, உறவுக்காரங்க. அந்த பொண்ணு வந்து ராகினி. ஸோ அந்த பெண் வந்து கொஞ்சம் மாடர்னாக இல்லை அப்படிங்கிற மாதிரி இவர் ஃபீல் பண்ணி அந்த பொண்ணை ரிஜெக்ட் பண்ணுறாரு. அவர் ரிஜெக்ட் பண்ண பெண்ணையே அவருக்கு திருமணம் செய்து வைக்கிறதுக்காக சிவாஜி கணேசன் பத்மினி சேர்ந்து பண்ணக்கூடிய ஒரு நாடகம். அதுதான் அந்த படத்துடைய கோர் பிளாட்டு. அதே ராகினியை கொஞ்சம் மாடர்னாக்குறாங்க. ராகினி தேவி ஃப்ரம் லண்டன் சொல்லிட்டு டி.ஆர். ராமச்சந்திரன் அந்த பெண்ணை வந்து ஒரு மாடர்னாக இருக்கக்கூடிய பெண், அமெரிக்காலேருந்து வராங்கன்னு சொல்லிட்டு அந்த பெண் மேலே காதல் வயப்படுறாரு. ஸோ அந்த பொண்ணை கட்டிக்க ஆசைப்படுறாரு. அப்புறமா இவங்களுக்கு திருமணமும் நடக்குது. அந்த திருமணத்துக்கு பின்னாடி தான் ரெண்டு பேரும் பிரிஞ்சு போகிற மாதிரி சில காட்சிகள் வருது. இப்போ சிவாஜி கணேசனும் பத்மினியும் சேர்றதுக்கான சில பிரச்சனைகள், அப்புறமா அவங்க ரெண்டு பேரும் சேர்றது, பிரிஞ்சு போன ரெண்டு தம்பதியும் சேருவாங்க. அந்த சமயத்தில் தான் அந்த பெண் வந்து தான் வந்து ராகினி தேவி இல்லை, சாவித்திரி தான் சொல்லிட்டு தன்னுடைய அந்த கெட்டப்பெல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த பழைய கேரக்டராக வந்து நிற்பாங்க. அப்போ தான் ஹீரோ ஃபீல் பண்ணுவார், நான் வந்து நவீனம் மாடர்ன் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசித்தது வந்து பெரிய தவறான ஒரு விஷயம்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறதா அந்த கதையை முடிச்சிருப்பாங்க. பழைய படம் கொஞ்சம் காமெடியெலாம் இருந்தது. அதே சமயத்தில் பாடல்கள் நிறைய இருந்தது. அது கொஞ்சம் நமக்கு போர் அடிக்க தான் செய்யும். ஆனால் கதை வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே சொல்லியிருப்பாங்க. ஒரு ஜாலியான படமாக இருந்தது. வாய்ப்பு கிடைச்சா அந்த படத்தையும் பாருங்கள். யூடியூப்பில் அவைலபிளாக இருக்குது. நன்றி, மீண்டும் சந்திப்போம். இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.